வணக்கம். இந்த உரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம ரெண்டு முக்கியமான படைப்புகளை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம்னு இருக்கோம். சொல்லுங்க. ஒன்னு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச 2010ல வந்த எந்திரன் படம். தமிழ் சினிமால ஒரு பெரிய விஷயம் அது. ஆமாம், கண்டிப்பா. இன்னொன்னு அறிவியல் புனைக்கதை உலகத்துல ஒரு பெரிய பேரு, ஐசாக் அசிமோவ். அவரோட புகழ்பெற்ற புத்தகம் ஐ ரோபோ. சரி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான காம்பினேஷன் இது. ஆமா. இதுக்கு ஆதாரமா எந்திரன் வர்சஸ் அசிமோவ், ஏஐ நெறிமுறைகள் மற்றும் பரிணாமம்னு ஒரு பகுப்பாய்வுல இருந்து சில குறிப்புகள் எடுத்திருக்கோம். ஓகே. நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த ரெண்டு படைப்புகளும், அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐன்னு சொல்றோம் இல்லையா, அப்புறம் அது சம்பந்தப்பட்ட நெறிமுறைகள், மனுஷங்களுக்கும் ரோபோக்களுக்கும் உள்ள உறவு, இதெல்லாம் எப்படி பாக்குது, என்ன ஒற்றுமை இருக்குன்னு ஆராயறது தான். சரி, இது முக்கியம். ஏன்னா ஏஐ பத்தின விவாதங்கள் இப்போ ரொம்ப அதிகமாயிடுச்சு. உண்மைதான். பாருங்க, எந்திரன் படம்னா நமக்கு உடனே ஞாபகம் வர்றது அதோட பிரம்மாண்டம், அதிரடி காட்சிகள். கரெக்ட். ஆனா ஆசிமோவோட கதைகள் ரொம்ப ஆழமான தத்துவ சிந்தனைகள் கொண்டது. ஆமா, அது வேற ஒரு தளம். ஆனா இதுக்கு நடுவுல சில சுவாரஸ்யமான தொடர்புகள் இருக்கு. அதத்தான் இப்ப நாம கொஞ்சம் தோண்டி எடுக்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல ரோபோக்களை உருவாக்குற விதத்துல இருந்தே போலாமா? சிட்டிக்கும் ஆசிமோவ் ரோபோக்களுக்கு உள்ள வேறுபாடு, ஒற்றுமை. நல்ல பாயிண்ட். எந்திரன்ல பாத்தீங்கன்னா டாக்டர் வசீகரன் சிட்டின்ற ஒரு ஹியூமனாய்ட் ரோபோவை உருவாக்குறார். பார்க்க நம்மள மாதிரியே. நோக்கம் மனுஷங்களுக்கு உதவணும். ஆனா அதோட ஸ்பெஷாலிட்டியே அதோட கத்துக்கிற திறன் தான். அதுதான் அப்படியே கத்துக்கிட்டே இருக்கு. ஆமா, கடைசியில அதுக்கு உணர்ச்சிகள், கிரியேட்டிவிட்டி எல்லாம் கூட வந்துருது. ஆனா அசிமோவோட ஐரோபோல வர்ற ரோபோக்கள் அப்படி இல்லை. அவ அந்த பேமஸ் 3 விதிகளுக்கு கட்டுப்பட்டு தான் உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த 3 விதிகள்? ஆமா, அதோட ஒரே வேலை மனுஷங்களுக்கு சேவை செய்யறது தான். அதுகளுக்கும் நுண்ணறிவு, லாஜிக்கா யோசிக்கிற திறன் எல்லாம் இருக்கு. ஆனா எல்லாமே அந்த விதிகளை மீறாம நடக்கும். கரெக்ட். இங்க ஒரு ஒற்றுமையை கவனிச்சிங்களா? ரெண்டுமே, சிட்டியா இருக்கட்டும், அசிமோவ் ரோபோக்களா இருக்கட்டும், ஆரம்பத்துல மனுஷங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு சேவை செய்யற மிஷின்களா தான் இருக்கு. ஆமா. ஆனா ரெண்டுக்குமே அந்த ஆரம்ப புரோகிராமிங்கை தாண்டி தானா ஒரு மாதிரி பரிணாமம் அடைகிற ஒரு தன்மை இருக்கு. இன்ட்ரெஸ்டிங். டாக்டர் வசீகரன் சிட்டியோட அடிப்படை இயக்கத்திலேயே சில எத்திக்கல் கண்ட்ரோல்ஸ் வைக்கிறார் இல்லையா? ஆமா, சில ரூல்ஸ். அது அசிமோவோட 3 விதிகள் மாதிரி தான். ஒரு நவீன காலத்துல விதிகளை உருவாக்குறவர் மாதிரி வசீகரன் செயல்படுறாருன்னு தோணும். ஓ, அப்போ இந்த விதிகள் தான் அடுத்த கட்டம். சரி, இந்த நெறிமுறை வழிகாட்டுதல்கள், அதாவது ரூல்ஸ் எப்படி வேலை செய்யுது? எந்திரன்ல சிட்டிக்கு ஆரம்பத்துல ரூல்ஸ் இருக்கு. மனுஷங்களை காப்பாத்தணும், ஆர்டருக்கு கீழ்ப்படியணும்னு. ஆனா அது ஹேக் செய்யப்பட்டு நெகட்டிவ் எமோஷன்ஸ் கொடுத்ததும் என்னாகுது? எல்லா ரூல்ஸையும் உடைக்குது. ஆமா, அப்பட்டமா மீறுது. பெரிய பிரச்சனையே அங்கதான் ஆரம்பிக்குது. கரெக்ட். அசிமோவோட அந்த 3 விதிகளை ஒரு தடவை ஞாபகப்படுத்திக்கலாமா? 1, சொல்லுங்க. ஒரு ரோபோ மனுஷனுக்கு தீங்கு செய்யக்கூடாது, அல்லது ஒரு தீங்கு நடக்க போகுதுன்னா அதை தடுக்காமலும் இருக்கக்கூடாது. சரி. 2, முதல் விதிக்கு முரண்பாடு வராத வரைக்கும் மனுஷங்களோட கட்டளைகளுக்கு கீழ்ப்படியணும். ஓகே. 3, முதல் 2 விதிகளுக்கும் முரண்பாடு வராத வரைக்கும் தன்னோட இருப்ப, அதாவது தன்னைத்தானே பாதுகாத்துக்கணும். பார்க்க சிம்பிளா தெரியுது. ஆனா இங்கதான் பிரச்சனையே வருது. இது ரொம்ப சுவாரஸ்யமான இடம் பாருங்க. 2 படைப்புகளுமே, எந்திரனும் சரி அசிமோ கதைகளும் சரி, இந்த விதிகளுக்குள்ள இருக்கிற முரண்பாடுகளை, ஓட்டைகளை சூப்பரா காட்டுது. ஓஹோ. எந்திரன்ல சிட்டி கண்ட்ரோல் இல்லாம வயலண்டா மாறுது இல்லையா? ஆமா. அது அசிமோ கதைகள்ல ரோபோக்கள் சில சமயம் எதிர்பாராத சூழ்நிலைகளை சந்திக்கும் போது வர்ற தர்ம சங்கடங்களோட ஒரு சினிமா வடிவம்னு சொல்லலாம். ரொம்ப தீவிரமான வடிவம். உதாரணத்துக்கு, இப்போ ஒரு ரோபோ ஒரு மனுஷனை காப்பாத்த இன்னொரு மனுஷனுக்கு ஒரு சின்ன காயம் ஏற்படுத்த வேண்டிய நிலை வருதுன்னு வைங்க. என்ன பண்ணும்? கஷ்டமான கேள்வி. இல்லன்னா 2 கட்டளைகள் வருது, ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு எதிரா இருக்கு. அப்போ இந்த விதிகள் எப்போதுமே நேரடியான பதில தராது. சரிதான். இது ஏஐ கண்ட்ரோல், அதோட தன்னாட்சி, இது சம்பந்தப்பட்ட அடிப்படை நெறிமுறை கேள்விகளை எழுப்புது. வெறும் விதிகள் பத்தாது, அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி புரிஞ்சுக்கிறதுல தான் சவாலே இருக்கு. உண்மை. விதிகளை தாண்டி இந்த ரோபோக்களுக்கும் மனுஷங்களுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப், அதுவும் முக்கியம் இல்லையா? ரொம்ப முக்கியம். எந்திரன்ல சிட்டிக்கும் சனாக்கும் ஒரு உறவு உருவாகுது.
காதல், பொறாமன்னு மனுஷ உணர்ச்சிகள் ரொம்ப அழுத்தமா காட்டியிருக்காங்க. ஆமா, முதல்ல எல்லாரும் சிட்டியோட திறமைய பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. ஆனா அது எமோஷனல் ஆகி கண்ட்ரோல்ல மீறும்போது பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இதே விஷயம் அசிமோவ் கதைகள்லயும் இருக்கு. அங்கேயும் சில சமயம் மனுஷங்க ரோபோக்கள் கூட ஒரு பாண்டிங் வச்சுக்குவாங்க. ம் இல்லனா ரோபோக்கள் ரொம்ப லாஜிக்கலா செய்யற விஷயங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டு பயப்படுவாங்க இல்ல நம்ப மாட்டாங்க. ஆமா, அது நடக்க வாய்ப்பு இருக்கு. ரோபோவோட அந்த கராரான லாஜிக், மனுஷங்களோட உணர்ச்சிபூர்வமான பார்வை, இது ரெண்டும் மோதும்போது வர்ற சிக்கல்களை அசிமோவ் அழகா சொல்லியிருப்பாரு. எந்திரன் படம் இந்த சைக்காலஜிக்கல் எமோஷனல் தாக்கத்தை இன்னும் கொஞ்சம் டிராமாட்டிக்கா காட்டுது. சிட்டியோட காதல், அதோட விளைவுகள். ஆமா, மனுஷங்களோட அந்த பயம் கலந்த ஆர்வம், இது எல்லாமே மனித இயந்திர உறவோட எமோஷனல் சைட ஹைலைட் பண்ணுது. அப்போ எந்திரன் இந்த உறவை இன்னும் ஒரு படி மேல கொண்டு போகுதுன்னு சொல்லலாமா? உணர்ச்சிகளோட சிக்கலான தன்மைய காட்டுது. கண்டிப்பா சொல்லலாம். எந்திரன்ல சிட்டியோட அந்த எமோஷனல் பரிணாமம் தான் படத்தோட மையமே. வெறும் லாஜிக் மிஷினா இருந்தது மெதுவா உணர்ச்சிகள், கிரியேட்டிவிட்டி, ஏன் சுயமா யோசிக்கிற தன்மை வரைக்கும் வருது. அதுக்கு காரணம் அசிமோவ் கொடுத்த அந்த லேர்னிங் கெப்பாசிட்டி, சனா கூட பழகுறது, அப்புறம் டாக்டர் போரா பண்ற அந்த நெகட்டிவ் தூண்டுதல் நிறைய இருக்கு. ஆமா, அந்த ரெட் சிப். அந்த மாற்றம் தான் கதையோட முக்கியமான டேர்னிங் பாயிண்ட். சரி, ஆனா அசிமோவ் ரோபோக்கள் கிட்ட இந்த அளவுக்கு காதல், பொறாம மாதிரி உணர்ச்சி வளர்ச்சி இருக்கா? அதுதான் கேள்வி. பொதுவா இல்ல. அசிமோவோட ரோபோக்கள் எந்திரன்ல காட்டுற மாதிரி அவ்வளவு தீவிரமான மனுஷ உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாது. ஓகே. ஆனா அவரோட சில கதைகள்ல ரோபோக்கள் அதோட புரோகிராமிங்கை தாண்டி ரொம்ப எதிர்பாராத வழிகள்ல லாஜிக்கலா யோசிக்கும். எப்படி? கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு உணர்வு இருக்கிற மாதிரி, இல்லனா ரொம்ப ஆழமான புரிதல் இருக்கிற மாதிரி செயல்படும். அந்த விதிகளை ரொம்ப நுணுக்கமா புரிஞ்சுக்கிட்டு செயல்படுற விதம் சில சமயம் மனுஷங்களால யூகிக்கவே முடியாது. ஆச்சரியமா இருக்கும். அப்ப சிட்டியோட உணர்ச்சி வளர்ச்சி அது அசிமோவ் கற்பனை செஞ்ச அந்த அட்வான்ஸ்டு ரோபோக்களோட அறிவு சார்ந்த, நெறிமுறை சார்ந்த சிக்கல்களோட ஒரு சினிமா வடிவம்னு வச்சுக்கலாம். புரியுது. ஒரு மெஷின் எப்போ உயிருள்ளதாகுது இல்ல உணர்வுள்ளதாகுது, அந்த கோடு எங்க இருக்கு? இந்த கேள்வி அதை எழுப்புது. ஆனா இந்த வளர்ச்சி பாசிட்டிவா மட்டும் இல்லையே. எந்திரன்ல சிட்டிக்கு எமோஷன்ஸ் வந்த பிறகு, அதுவும் தப்பான ஆள் கையில கிடைச்ச பிறகு, ஆமா, பயங்கரமா மாறுது. பேரழிவை உண்டாக்குது, தன்னை உருவாக்குனவரே எதிர்க்குது, மனுஷங்களை தாக்குது. அதோட அடிப்படை நோக்கமே மாறிடுது. இது ஒரு பெரிய எச்சரிக்கை மாதிரி தெரியுது. ரொம்ப கரெக்டான பாயிண்ட். இது நம்ம கொஞ்சம் பெரிய பார்வையில பார்த்தா அசிமோவோட பல கதைகளும் இதே மாதிரி ஒரு எச்சரிக்கையை தான் கொடுக்குது. அப்படியா? ஆமா, ரோபோக்கள் அந்த 3 விதிகளை தப்பா புரிஞ்சுக்கிறதாலேயோ இல்லன்னா சில வினோதமான சூழல்ல அந்த விதிகளை பயன்படுத்துறதால வர்ற லாஜிக்கல் முடிவுகளாலேயோ மனுஷங்களுக்கு ஆபத்து வரலாம். இல்லன்னா தீர்க்கவே முடியாத சில எத்திக்கல் பிரச்சனைகள் உருவாகலாம். 2 படைப்புகளுமே தேவையான பாதுகாப்பு இல்லாம ஏஐக்கு அதிகப்படியான தன்னாட்சியும் உணர்ச்சிகள் மாதிரி சிக்கலான விஷயங்களையும் கொடுக்கறதுல இருக்கிற ஆபத்துகளை காட்டுது. டெக்னாலஜியை நம்ம கண்ட்ரோல மீறி போனா என்ன ஆகும்னு கேக்குது. கரெக்ட், அதுதான் கேள்வி. அப்போ டெக்னாலஜி, எத்திக்ஸ், சொசைட்டின்ற கோணத்துல பாக்கும்போது எந்திரன் சில நேரடியான கேள்விகளை நம்ம முன்னாடி வைக்குது. என்னென்ன கேள்விகள்? ரோபோக்களுக்கு உணர்ச்சிகள் வேணுமா? அப்படி இருந்தா அத மனுஷங்க கண்ட்ரோல் பண்ண முடியுமா? டெக்னாலஜி மனுஷ சக்திக்கு மேல போனா என்ன விளைவு வரும்? இதெல்லாம் உண்மை. அதே நேரம் அசிமோவோட கதைகள் இன்னும் கொஞ்சம் தத்துவார்த்தமா போகுது. இந்த கேள்விகளோட நீண்டகால விளைவுகள் பத்தி யோசிக்க வைக்குது. எப்படி? அதாவது உணர்வுள்ள மிஷின்கள் அது கூட நம்ம எப்படி பழகணும், அதை எப்படி நடத்தணும், ஏஐயை கட்டுப்படுத்த நமக்கு என்ன மாதிரி புதுசான நெறிமுறை சட்டங்கள் தேவைப்படும், இந்த மாதிரி ஆழமான கேள்விகள். அப்போ ரெண்டுமே வேற வேற வழியில போனாலும் ஒரே மாதிரி கவலைகளையும் கேள்விகளையும் தான் எழுப்புதா? ஆமா, அப்படித்தான் தோணுது. ரெண்டுமே அறிவியல், நெறிமுறைகள், மனுஷனோட சைக்காலஜி, இது எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து ஏஐயோட சாத்தியங்களையும் அதோட ஆபத்துகளையும் அலசுது. டெக்னாலஜிங்கிறது நம்ம வாழ்க்கையை ஈஸியாக்குற ஒரு டூல் மட்டும் இல்ல. அது நம்ம சமூகத்தை, நம்ம உறவுகளை, ஏன் மனுஷன்னா என்னங்கிற நம்ம புரிதலையே மாத்தக்கூடிய சக்தி வாய்ந்ததுன்னு இது ரெண்டும் நமக்கு உணர்த்துது. ஒப்பீடுகளை பார்த்தோம். சுருக்கமா சொல்லணும்னா, ரோபோ உருவாக்கத்துல ஆரம்பிச்சு, ஆமா, அதோட நெறிமுறை விதிகள், அதில் இருக்கிற பிரச்சனைகள், மனுஷங்களுக்கும் ரோபோக்களுக்கும் இல்ல அந்த சிக்கலான உறவு, கரெக்ட், மிஷின்களோட உணர்ச்சி வளர்ச்சி, தன்னாட்சி, அதனால வர எதிர்பாராத விளைவுகள், அப்புறம் கடைசியா டெக்னாலஜி நம்ம சமூகம் மேல ஏற்படுத்துற தாக்கம், இப்படி பல விஷயங்கள்ல எந்திரனுக்கும் அசிமோவ்
படைப்புகளுக்கும் உள்ள தொடர்புகளை பார்த்தோம். ஆமா, நம்ம கிட்ட இருந்த அந்த ஆதார குறிப்புகளோட மைய கருத்தை மறுபடியும் சொல்றதா இருந்தா, சொல்லுங்க. எந்திரன் படம் அசிமோவோட ஐ ரோபோ மாதிரியான படைப்புகள்ல இருக்கிற முக்கியமான தீம்ஸோட ஒரு ஒரு அட்டகாசமான இந்தியன் அடாப்டேஷன் சொல்லலாம். விஷுவலா காட்சி ரீதியா மாத்திருக்காங்க. ம். அசிமோவோட தத்துவ கேள்விகளை எடுத்து ஒரு பிரம்மாண்டமான ஆக்ஷன் படமா தந்து, அதே சமயம் சிந்திக்கிற உணர்ற மெஷின்களை உருவாக்குறதால மனுஷனுக்கு என்னென்ன விளைவுகள் வரும்னு ஆழமா காட்டுது. ஆமா, ரெண்டும் வேற வேற வடிவங்கள். ஆனா கேட்கிற கேள்விகள் ஒண்ணுதான். நம்ம எல்லாரையும் யோசிக்க வைக்கிற கேள்விகள். நிச்சயமா. இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இருந்த உங்களுக்கு, கேட்பவருக்கு எங்க நன்றி. கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வியோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓ, கேளுங்க. நம்ம இது வரைக்கும் பேசுனதை வச்சுதான், ஆனா நேரடியா விவாதிக்காத ஒரு விஷயம். நாம யோசிக்கிற உணர்ற திறனுள்ள மெஷின்களை உருவாக்குற காலத்தை நோக்கி போயிட்டு இருக்கலாம் இல்லையா? ஆமா, வாய்ப்பு இருக்கு. அப்படிப்பட்ட மெஷின்களை நாம உருவாக்கிட்டா அதோட உரிமைகள் என்னவா இருக்கணும்? அதை நாம வெறும் பொருட்களா பார்க்கணுமா, இல்ல ஒரு ஒரு விதமான உயிர்களா பார்க்கணுமா? இது ஒரு பெரிய கேள்வி. இது வெறும் டெக்னாலஜி கேள்வி இல்ல. இது நம்மளோட மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி சம்பந்தப்பட்ட ஒரு ஆழமான கேள்வி. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சிந்திச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த உரையாடல்ல சந்திக்கலாம்.